நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுறேன். நண்பர்களே, TN டிரைவர் அசோசியேஷன், நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். இப்ப இந்த வீடியோ பதிவு முழுக்க ஓன் கம் டிரைவர்ஸ் பிளஸ் ஓனருக்காக லோடு பிடிச்சு ஓட்டுற டிரைவர்கள் இவங்களுக்கான வீடியோ தான். லோடு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நேரடியா உங்களுக்கு லோடு கொடுக்குறாங்களான்றது தெரியாது. அவங்க இன்னொரு டிரான்ஸ்போர்ட்ல வாங்கியிருப்பாங்க, அவங்க இன்னொரு டிரான்ஸ்போர்ட்ல வாங்கியிருப்பாங்க. நானும் அந்த மாதிரியான அனுபவங்கள் பட்டவன் தான். மோர்பியில டைல்ஸ் ஏற்றும் போதே நான் இருக்கிறது ஒரு டிரான்ஸ்போர்ட்டா இருக்கும், ஆனா அந்த லோடு சொன்னது இன்னொரு டிரான்ஸ்போர்ட். நம்ம பில்லு வாங்க போறது இன்னொரு டிரான்ஸ்போர்ட்டா இருக்கும். லோடு ஏத்துறோம் அப்படின்னா பாதி வாடகையாவது முதல்ல வாங்கிருங்க. லோடு இறக்குற இடத்துல இல்ல இறக்குறதுக்கு முன்னாடி ரிசீவ்டு பணம் அப்படிங்கிற அந்த 2000, 3000, 5000 விட்டுட்டு மிச்ச பணத்தை வாங்க பாருங்க. இன்னைக்கு வர்றது பூராமே வாடகை பிரச்சனை, வாடகை பிரச்சனை, வாடகை பிரச்சனை. அந்த சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டுக்காருக்கு போன் போட்டா போனை எடுக்கிறது இல்லை, போனையே எடுக்கிறது இல்லை. அண்ணே வாடகையை வாங்கி கொடுங்கண்ணே, வாடகையை வாங்கி கொடுங்கன்னு கூப்பிடுறீங்க. ஒவ்வொருத்தரும் நம்பர் கொடுக்குறாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காரர் கூப்பிட்டா அந்த டிரான்ஸ்போர்ட்ல எதனா எடுத்து அவர்கிட்ட பேசினா அவர் நம்பர் கொடுக்கறது, அவருக்கு கால் பண்ணா அவர் போன் எடுக்கிறது இல்லை. 2 நாள் கழிச்சு அவரை பிடிக்க முடியுது. அவருக்கு போட்டா நான் இன்னொரு டிரான்ஸ்போர்ட், ஆனா கம்பெனிக்காரங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு பேமெண்ட் கொடுத்துறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வருது. தயவு செய்து தெரிஞ்ச டிரான்ஸ்போர்ட்ல லோடு எடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டிரான்ஸ்போர்ட்ல மட்டும் போன் நம்பரை மட்டும் நம்பி போய் லோடு எடுக்காதீங்க. டைரக்டா நீங்க லோடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஆபீஸுக்கு போயிருங்க. போன் நம்பரை நம்பி லோடு எடுக்காதீங்க. லோடு ஏத்துனா வாடகை முதல்ல பாதியாவது வாங்கிருங்க. மீதி பாதி லோடு இறக்குறதுக்கு முன்னாடி இல்ல இறக்குன உடனே வாங்குற மாதிரி அந்த ஆபீஸ்ல பேசிட்டு வாங்குங்க. அதே மாதிரி லோடு ஏத்தி வண்டியை 3 நாள் நிப்பாட்டி அட்வான்ஸ் போடுறாங்க. அந்த 3 நாள் உங்க கணக்குல வந்து விழுகுது. லோடு இறக்குற இடத்துல 3 நாள் லேட்டா வந்திருக்கு சொல்லி வாடகை பிடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனை நம்ம சங்கத்துல இருக்கிற நிர்வாகிக்கே நடந்துச்சு. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நீ அட்வான்ஸ் போடுறது இந்த டயா, அப்பதான் வண்டி கிளம்பா, அட்வான்ஸ் போடாம முன்னாடி நான் பொறுப்பு கிடையாது சொல்லி அந்த கம்பெனில சண்டை போடும் போது அவங்க சொல்லியிருக்காங்க லோடுக்கான பணம் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் தான் லோடை ஏத்தி இருக்கு. அப்ப லோடை இறக்க மாட்டேன்னு சொல்லி நிப்பாட்டி வாடகை போட்டதுக்கு அப்புறம் லோடு இறக்கி இருக்காரு. நம்ம சங்க நிர்வாகியோட வண்டியில நடந்த பிரச்சனை இது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. நாம கவனமா இல்ல அப்படின்னா போறவங்க வர்றவங்க நம்மளை ஏமாத்திட்டே போவாங்க. நம்ம ஏமாந்துதே போகணும். அதுக்கு நாம முதல்ல கவனமா இருக்கணும். தெரிஞ்ச டிரான்ஸ்போர்ட்ல லோடு எடுங்க. நேரடியா ஆபீஸுக்கு போய் லோடு எடுங்க. லோடு எடுக்கும் போதே தெளிவா பேசுங்க. அப்பதான் உங்களுடைய பணம் யாருக்கிட்டையும் வீண் விரயமா போகாது. அந்த காசை வாங்குறதுக்காக நீங்க நைட்டும் பகலும் போன் போட்டு மனம் நொந்து போக மாட்டீங்க. நன்றி நண்பர்களே.